இப்போ இந்த டாப்பிக்கில் நாம் லெசன் நம்பர் 16ல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனை பார்த்தோம். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன், திஸ் இஸ் த ஸ்டேஜ் வென் யூ ஆர் ஆன் த ஸ்டூடியோ ஃப்ளோர் ஆர் ஆன் த லொக்கேஷன் அண்ட் ஆர் ரெடி டு ஷூட் ஆர் ஆர் ஆக்சுவலி ஷூட்டிங். You can compare this to the situation when you were in kitchen carrying out the process of cooking food. It includes managing all the facilities, handling of talent and crew members, controlling the crowd, shooting without hurdles and solving any problem related on the spot at the time. ஸோ இந்த ப்ரொடக்ஷனுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாவது ஸ்டேஜ், அதாவது நீங்கள் சமைக்கிற அந்த ஸ்டேஜ் தான் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் நாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் அந்த என்னென்ன இதில் இன்வால்வ் ஆகிருக்குனாக்கா, அந்த ஃபெசிலிட்டியை வந்து அந்த ப்ரொடக்ஷன் டைமில் அந்த ஃபெசிலிட்டி வந்து அதை ரெடி பண்ணியிருக்கணும் ஒன்று. அதே ஆட்டம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டேலண்டான க்ரூனாக்கா ஒரு டீம் வச்சுருந்தீங்கன்னா, அந்த க்ரூ கூட அந்த டேலண்டான டீம் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, இது அவுட்டோர் ஷூட்டிங்னாக்கா க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு. அப்புறம் எந்த ஷூட்டிங் வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா சரி பண்ணுற மாதிரி டைமுக்கு எல்லாம் முடிக்கிற மாதிரி நீங்கள் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதுதான் இந்த செகண்ட் ஸ்டேஜ். இப்போ மூணாவது ஸ்டேஜ் போஸ்ட் ப்ரொடக்ஷன். This is the third stage of program production. It is the stage when you get the final shape of the program, just like the way you garnished every food items to be presented on the dining table. It includes cutting the recorded visual into appropriate length, arranging the visuals in a proper sequence, use of the desired effects of the visual and text captions, commentary recording, music, songs recordings, and final assembly of the entire program. இது வந்து ஃபைனல் லெவல் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் எப்படி நம்ம சமைச்சு முடிச்சது எல்லாமே அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறோமோ, ஒவ்வொரு பாத்திரத்தில் போட்டு ஒவ்வொரு ஃபுட்டையும் ஒரு ஐட்டம்ஸையும், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்க நம்மளோட சீரியல் ஆகட்டும், ப்ரோக்ராம் ஆகட்டும், அது டிவி சேனலில் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம இந்த எடிட்டிங் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எது தேவையோ அது மட்டும் வச்சு நம்ம வந்து ரிலே பண்ணுறதுக்கு உண்டான முன்னாடி ஸ்டெப் தான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன். இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா எல்லா விஷயமும் டெக்ஸ்ட்டு எந்த விஷுவல் வந்து எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், அதில் கேப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், கமெண்ட்ரி ரெக்கார்டிங் எப்படி இருக்கணும், மியூசிக்ஸு சாங்ஸு ரெக்கார்டிங் எப்படி இருக்கணும், இந்த ஃபைனல் ப்ராசஸ் எல்லாமே எந்த அளவுக்கு எந்த லென்த்தில் இருக்கணும் அந்த ப்ரோக்ராமு, இந்த ரெக்கார்டிங் விஷுவல்ஸ் கட்டிங் பண்ணது, எடிட்டிங் பண்ணது, இது எல்லாமே இங்கே தான் நடக்கும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில். இதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அந்த ப்ரோக்ராம் வந்து டிவியில் ரிலே ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸ், அதுதான் ஃபைனல் ப்ராசஸ். ஸோ இந்த ஒரு 3 ப்ராசஸும் நம்மளோட ஒரு டிவி ப்ரோக்ராம், நம்ம பார்க்குற டிவி ப்ரோக்ராமில் அடங்கி இருக்குது. இப்போ அடுத்த டாபிக் 16.2 டெலிவிஷன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். When we all know that in order to make a food item, we need different materials like vegetable utensils, knives, spoons, spices, water, oil, etc. Similarly, in order to make a television program, we need various equipments and people required to operate them for the production of the specific kinds of program. Let us now discuss the equipments required for the production process. எப்படி நம்ம ஒரு சமையலுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய டூல்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்திரம், வெஜிடபிள்ஸ், அதாவது காய், அப்புறம் ஸ்பூனு, கத்தி, இதெல்லாம் தேவைப்படுது. தண்ணி, ஆயிலு, எண்ணெய், இதெல்லாம் தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரோக்ராமை தயாரிக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படுது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, நிறைய மக்கள் தேவைப்படுவாங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அது என்னென்னு இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Machinery and equipments required for the production. Imagine you had to paint something on a canvas. Essentially, you will need a brush, colors, and pad platelet. Similarly, if you want to make a good program
on television, you need some essential equipments like camera, light, sound, recorder, etc. We can categorize the basic production elements as follows. எப்படி நம்ம சமையல் பண்ணுறதுக்கோ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டூல்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம ஒரு இது பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸும் கண்டிப்பாக தேவைப்படுது ப்ரொடக்ஷன் டைமில். இப்போ நம்ம வரையணுன்னாக்கா அதுதான் ஒரு கேன்வாஸில் வரையணுனாக்கா என்னென்ன தேவைப்படுனா ஒரு ப்ரஷ்ஷு தேவைப்படும், அந்த வரைகிறதுக்கு ஒரு பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பெயிண்ட் தேவைப்படும், கலர்ஸ் தேவைப்படும், அப்புறம் ஃப்ளாட்லெட் பென் சொல்லுவாங்க அது தேவைப்படும். அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நமக்கு கேமரா, லைட்டு, இந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, சவுண்ட் ரெக்கார்டர் இதெல்லாமே நமக்கு தேவைப்படுது. Camera. The most basic equipment in any and every production is the camera. In our life also, many of us or our friends must have used a camera for capturing various events. If you carefully look at any camera, you will see a lens in it. The lens selects the part of the visible environment and produces a small optical images. The camera is principally designed to convert the optical image as projected by the lens into the electrical signal often called the video signal. இப்போ கேமரா பற்றி நம்ம பார்க்கணும். கேமரா கண்டிப்பாக தேவை. ஒரு எந்த ஒரு ஃபிலிம் எடுத்தாலும் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருப்போம், அவங்க கேமரா வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க, பல ஈவெண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கையில் நம்ம இந்த கேமரா கவனிக்கும் போது கேமராக்குள்ளே வந்து லென்ஸ் தான் முக்கியம். அந்த லென்ஸ் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அது அந்த என்வாயர்மெண்ட் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதோட விசிபிலிட்டியை வந்து அது மாற்றிக்குது. அதே மாதிரி அது ஒரு ஆப்டிக்கல் இமேஜை சின்னதான ஒரு ஆப்டிக்கல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி இருக்கும்போது அந்த கேமரா பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காகவே அந்த ஆப்டிக்கல் இமேஜை கன்வெர்ட் பண்ணுது. அது அந்த லென்ஸ் மூலமாக அது வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றுது, அது வந்து வீடியோ சிக்னலாக மாறுது. இப்போ கீழே நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு கேமராவோட பிக்சர். நெக்ஸ்ட், லைட்ஸ். ஹேவ் யூ எவர் ட்ரைட் டு see something in a dim light? It is difficult to see, isn't it? Now imagine seeing in dark. You must be wondering how it is possible to see in the dark. Just like the human eye, the camera also cannot see without a certain amount of light. There comes the role of light in the television program. Lighting any object or individual has three main purposes: to provide the television camera inadequate illumination of technically acceptable pictures, to show the viewers what the objects shown on the screen actually look like. Say, for instance, if there was no light in the room, we would not have been able to see how the chair, table, or anything else for the matter would look like. Lights also help us know when the event is taking place in terms of season and the time of the day, to establish a general mood of the event. ஓகே, இப்போ இங்கே லைட்டு, இப்போ நீங்கள் இருட்டில் ஏதோ ஒன்று பார்க்க முடியுமா, இல்லை டிம்மான லைட் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி தான் நம்ம கண் எப்படியும் அதே மாதிரி தான் இந்த கேமராக்கும் லைட் இல்லாமல் அது வெளிச்சம் இல்லாமல் அதை ஒரு ஆப்ஜெக்டாக அதனால காட்ட முடியாது. அதனால் நம்ம கண்ணு மாதிரியே தான் இந்த கேமராவும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெலிவிஷன் ப்ரோக்ராமில் லைட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இது வந்து மூணு முக்கியமான பர்பஸ்க்காக இந்த லைட் தேவைப்படுது. எதுக்காகனாக்கா ஒரு டெலிவிஷன் கேமரா பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கலி ஒரு பிக்சர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனில் வந்து எந்த விஷயத்தை எந்த ஆப்ஜெக்டை கரெக்டாக காட்டுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, அந்த ரூமில் எந்த அளவுக்கு லைட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சரி, இல்லை அங்கே ஒரு சேர் இருக்கா, டேபிள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா, ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா, அது எப்படி தெரியுது அப்படின்னு காட்டுறதுக்கும் சரி, இது எந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் இது நடக்குது, இந்த விஷயம் நடக்குது, இன்டோரா அவுட்டோரா, அந்த மாதிரி எந்த லொக்கேஷனில் நடக்குது, இது பகல் நடக்குதா நைட்டில் நடக்குதா, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இந்த லைட்டு தேவைப்படுது. இது ஒரு நல்ல லைட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு மூடை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லைட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்குது ஒரு லைட்டோட, அதாவது ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேமரா லைட்லாம் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட இமேஜை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் மைக்ரோஃபோன். You may have seen the microphone being used by people to talk on the various occasions. Have you ever wondered why we actually use microphones? Just as you have learnt that the camera converts what it sees into electrical signal, similarly the microphone converts the sound waves into electrical energy or the audio signal. But the sounds that we produce are very feeble in nature and
therefore cannot be sent to larger distance. Therefore it is amplified and sent to the loudspeaker, which reconverts them into audible sound. There are three types of microphones available for different purpose: picking up new anchor's voice, capturing the sounds of a tennis match, and recording a rock concert. All these require different types of microphones or a set of microphones. இப்போ எப்படி நம்ம கேமரா பற்றி பார்த்தோமோ, கேமரா எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுதோ, அதே மாதிரி மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா சவுண்டை வந்து மாற்றுது. இப்போ மைக்ரோஃபோன் இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கு மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இந்த மைக்ரோஃபோன் வந்து அந்த மைக்ரோஃபோன் கன்வெர்ட் அது வந்து நம்ம அந்த சவுண்டை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுது, ஆடியோ சிக்னலாக மாற்றுது. அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுனாக்கா அது லாங் டிஸ்டன்ஸ், அதாவது மைக்ரோஃபோன் இல்லாமல் நம்ம ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸு வந்து இந்த சவுண்டு வேவ் பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மைக்ரோஃபோன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது. ஆம்ப்ளிஃபையர் மூலமாக, இந்த லவுட் ஸ்பீக்கர் மூலமாக இது வந்து ஆடியோ சவுண்டை வந்து கன்வெர்ட் பண்ணி ரொம்ப தூர டிஸ்டன்ஸ் லெவல் கூட இது அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 3 வகையான மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. ஒன்று சாதாரணமாக ஒரு ஆங்கர், நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆங்கர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வகையான ஒரு மைக்கு தேவைப்படுது, மைக்ரோஃபோன்ஸ் தேவைப்படுது. அப்புறம் டென்னிஸ் மேட்ச்சு இல்லை கிரிக்கெட் மேட்ச் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் விளையாடும்போது அது கவர் பண்ணுறதுக்கு, அந்த சவுண்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு வகையான இது தேவைப்படும் மைக்ரோஃபோன்ஸு. அதே மாதிரி ஒரு ராக் கான்சர்ட்டு, ஏதாவது பெரிய லெவல் ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி நடக்குதுனாக்கா அது இது பண்ணுறதுக்கு, கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வகையான மைக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீழே போட்டிருக்கிறது இமேஜ் ஒரு மைக்ரோஃபோன் இமேஜ், அது நீங்கள் பார்க்கலாம்.